வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு அருணன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம். பிரதமர் மோடியுடைய தென்னாப்பிரிக்க பயணம் குறித்த ஒரு செய்தி வந்திருக்கு. மகாத்மா காந்தியை நிறவரி காரணமாக நடுவழியில் இறக்கிவிட்ட ரயில் நிலையத்திற்கு நேற்று ரயிலில் பயணம் செய்தார் மோடி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. மோடியோட வெளிநாட்டு பயணங்களால எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டோடு ஒப்பிட்டு இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த ரயில் பயணம் இதிலிருந்து நேரடியாக நமக்கு நன்மை எதுவும் கிடைக்க போவதில்லை. இதெல்லாம் சிம்பாலிக். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்பொழுதும் யார் பிரதமராக இருந்தாலும், இந்தியாவுக்கு யார் பிரதமராக இருந்தாலும், எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது என்ன, நம்முடைய ஃபாரின் பாலிசிங்கிறது ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொள்கையுடைய ஒரு நீட்சி தான். எந்த ஆட்சி வந்தாலும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நகர்த்திட்டு முன்னெடுத்துட்டு போகிறோம். அது இந்திய பிரதமர் யாராக இருந்தாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஏதோ நன்மை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சிலரால் கொஞ்சம் அதிக நன்மையும் மற்ற சிலரால் கொஞ்சம் குறைந்த நன்மையும் இருக்கலாம். அதை நம்ம தனித்தனியாக எடுத்து பார்க்கணும். மோடி கொஞ்சம் மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமாக வெளிநாட்டு பயணத்தில் முக்கியத்துவம் செலுத்துகிறார். ஆப்பிரிக்கா நமக்கு அந்த ஒட்டுமொத்த கண்டமுமே ரொம்ப கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலீடுகள் அங்கிருந்து பெறக்கூடியதற்கு நமக்கு நிறைய கனிம வளங்கள், ஈவன் நம்முடைய விவசாயம் சார்ந்த சில பொருள்கள் நிறைய வசதிகள் அங்கே இருக்குது. ஆக இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம அதை பாராட்டணும். அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர், மற்ற கமெண்ட்ஸ் நமக்கு இருக்குனாலும் அதை தள்ளி வச்சுட்டு பொதுவாக இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான் நான் பார்க்கறது. நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு போன நம்முடைய பிரதமர் காந்தி அன்றைக்கு மேற்கொண்ட பயணத்தை இவரும் மேற்கொண்டது என்பது ஒரு நல்ல விஷயம். நிறவரியை எதிர்த்து அவர் போராடியது முடிவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமாக அது விரிவடைந்தது இந்திய மண்ணில். அது நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறவரியின் காரணமாக அன்றைக்கு காந்தி ரயிலிலிருந்து கீழே தான் தள்ளப்பட்டார். ஆனால் இங்கே மதவெறி காரணமாக அவர் சுட்டே கொல்லப்பட்டார். அதை நம்முடைய பிரதமர் நினைத்து பார்த்தாரா என்று தெரியல. அதையும் நினைத்து பார்த்து அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்படுத்தி இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது ஒரு புறம் இருக்க, நண்பரை சரியாக குறிப்பிட்டார். மிக அதிகமான வெளிநாட்டு பயணத்தை இந்த பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார் என்று. அநேகமாக ஒரு 42 பயணங்களை இந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு என்ன புரியலைன்னா, நிச்சயமாக பிரதமரை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டு தலைவர்களுடன் நேரடியாக கலந்து பேச வேண்டும் என்பது இயல்பாக ஏற்கத்தக்க ஒன்று. இத்தனை பயணங்களை இவரே மேற்கொள்ள வேண்டுமா? வெளிவிவகார அமைச்சர் என்று ஒருவர் இருக்கிறாரே, அவர் ஏன் மேற்கொள்ளக்கூடாது? அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், உதாரணம் மொசாம்பிக்கு போவது என்பது பருப்பு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அது ஒரு வினோதமான விஷயந்தான். மேக் இன் இந்தியா, இந்தியாவில் உருவாக்கும்னு சொல்லி இந்தியாவில் பருப்பு கூட இப்போ உருவாக்க முடியல. அதுக்காக கூட வெளிநாட்டுக்கு போகிறது, அங்கு இதே நிலத்தை குத்தகைக்கு எடுக்க முடியுமா என்றெல்லாம் பார்க்கப்படுது. அது தொடர்பாக ஒப்பந்தம் என்றெல்லாம் செய்தி வந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவசியத்துக்கு தேவை என்று வைத்து கொண்டால் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர் போக வேண்டியதானே மொசாம்பிக்கிற்கு. இவர் ஏன் செல்கிறார் என்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. பொதுவாகவே பாஜக காரங்க என்ன யோசிச்சு பார்க்கணும், ஆட்சியில் இருப்பவங்க குறிப்பாக ஒரு எண்ணம் மக்கள் மனசில் இருக்குது. மிக அதிகமான பயணங்கள், தேவையற்ற பயணங்கள். அத்தோடு ஒரு செய்தி வருது, அதற்காகவே தனி விமானம் பிரதமருக்கு 2000 கோடி ரூபாய் செலவில் என்றெல்லாம் செய்தி வருது. எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இவ்வளவுதான் பயணம் போகணும் பிரதமர் இல்லை, நிச்சயமாக சட்டபூர்வமான எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு இந்தியாவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பிரதமர் மிக அதிகமாக இந்த மண்ணிலே இருந்து அவற்றை எதிர்கொள்வது, அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் நேரடியாக ஈடுபடுவது, அதே போல் பிரச்சனைகள் வரும்போது மக்களை நேரடியாக சந்திப்பது, அல்லது டெல்லிக்கு வரக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதிகளை சந்திப்பது என்பதில் இருந்து அவர் அது பற்றி மக்களிடம் பேசினார். அவர் வானொலியில் பேசுகிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்னும் அவர் இங்கே இருந்து இங்கே உள்ள பிரச்சனைகளை கையாளுவது
என வரும் பொழுது அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நல்ல தோற்றத்தை, மக்கள் மனசில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தாதா? பொதுவாக பறந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரதமர் என்கிற எண்ணம் தான் வந்து, குறிப்பாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போனால் நண்பர் ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள், பதிவுகள், சொல்லப்போனால் கேலி பேச்சுகள் என்பதெல்லாம் வருது. இல்லை, இத்தனை நாடுகளுக்கு போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். இத்தனை நாடுகளுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது சார்ந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி? இல்லை, அது நான் தான் அந்த உங்களுடைய கேள்வி நியாயமானது தான். ஆனால் அந்த எண்ணிக்கை அவ்வளோ அதிகமானதுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் இத்தனை முறை இவரே செல்ல வேண்டும் இத்தனை நாடுகளுக்கு என்கிற எண்ணமும் வருது. இன்னொன்று கூட அந்த எண்ணத்துக்கு என்ன காரணம் என்றால், அவ்வளவு தூரம் பறந்து பறந்து போன அளவுக்கு பயன்பாடு என்பது இருக்கா என்பது அதிலேயே தொக்கி நிற்கிது. உதாரணமாக அமெரிக்கா, இதுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு போனார், வந்தார், அப்புறம் ஆப்பிரிக்கா போகிறாரு. நீங்கள் இந்த குறுகிய காலத்தில் பழையபடி அங்கே ஏற்கனவே ஒரு 5-6 நாட்கள், இப்பொழுது மீண்டும் ஒரு 5-6 நாட்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு போனதுக்கு என்ன சொல்லப்பட்டது? அந்த என்எஸ்ஜி, அந்த அணுசக்தி விநியோக நாடுகள், அந்த குழுமத்தில் இந்தியா சேரப்போது அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தொலைபேசியில் பேசியாச்சு, இங்கே நேரம் ஒவ்வொரு நாடாக பார்த்தாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் என்கிற ஒரு பரபரப்பை உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அமைச்சர்களே, அவருடைய அமைச்சர்கள் உள்ளவங்களே பேசுகிறாங்க, என்னன்னா என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது, சீனா மற்றும் குற்றஞ்சாட்டி பயனில் ஒரு 10-12 நாடுகள் வந்து எதிர்த்ததா தெரிகிறது, அது இப்படி ஆகிப்போச்சு என்று அவங்களே பரிதாபமாக பேசுகிற நிலைமை இருக்கு. அப்ப அந்த கிடைத்த பயன், அதனுடைய அளவு, அதனுடைய தன்மை இதுவும் பெரிய அளவுக்கு இல்லை என்பதையும் சேர்த்து தான் இந்த விமர்சனம் வருதோ என்று நான் நினைக்கிறேன். அக்கௌண்டபிலிட்டி இல்லை, எதுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டியை ஒரு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லலை. அந்த பயன்கள் வந்து வெளிப்படையாக தெரியல, நாட்டு மக்களுக்கு தெரியல, எதிர்கட்சிகளுக்கு தெரியல அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டதா பார்க்குறீங்களா? இல்லை, அதில் உண்மை இருக்குது. ஆனால் ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு போய் செய்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே சரி கிடையாது. இந்த என்எஸ்ஜி மாதிரியான 1-2 தவிர்த்து இந்த நியூக்ளியர் சப்ளையர்ஸ் குரூப் தொடர்பான விமர்சனமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விமர்சனம் அல்ல. இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இந்தியா என்எஸ்ஜியில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வெளிப்படையாக பிரச்சாரம் செய்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முன்னால் என்எஸ்ஜியில் இந்தியா சேரக்கூடாது என்பதில் முதன்மையான ஒரு இடத்துல அந்த எதிர் பிரச்சாரத்தை இதே அமெரிக்காவே செய்தது. அப்போ அந்த அளவுக்கு அமெரிக்காவை நம் சார்பில் பிரச்சாரம் செய்ய வைத்திருப்பது சாதகமான ஒரு அம்சம். சீனா தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறதுங்கிறது உண்மை. அப்போ நமக்கு ஒரு வலுவான ஒரு ஸ்பான்சர் அங்கே கிடைத்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக வருது என்பதை பார்ப்போம். அது வேற ஒரு விஷயம். ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வெளியில் போகும்பொழுது பல விஷயங்கள் பேசப்படும். தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கலாம், கருப்பு பணம் சம்பந்தமான சில விஷயமாக இருக்கலாம். இதில் பலவற்றை வெளியில் பேச முடியாது. இராணுவ உறவுகள் சம்பந்தமானதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் வெளியில் பேசிட்டு இருக்க முடியாது. இல்லை, வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியிலான பேச்சுக்களை நம்ம விட்டுடலாம். ஆனால் இதுக்காக தான் போகிறோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு போகிற பயணங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் இருக்கு இல்லையா? அது நேபாளத்தில் எடுத்துக்கோங்க. நேபாள பயணத்துக்கு பிறகு என்ன நடந்தது, பாகிஸ்தான் பயணத்துக்கு பிறகு என்ன நடந்தது, அதே மாதிரி அமெரிக்க பயணத்துக்கு பிறகு என்ன நடந்தது, இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த மூணுமே எடுத்துப்போம். இப்போ நேபாள பயணம்ங்கிறது வந்து ஒரு நம்ம அங்கே போய் ஒன்றுமே ஆகணுங்கிறதுல பக்கத்து நாடு. பாகிஸ்தான்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அனைத்து இந்திய பிரதமர்களும் தொடர்ந்து ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு தடவை வேணாலும் பாகிஸ்தானுக்கு போங்க, ஒரு மாற்றமும் அங்கே ஏற்படாது. ஏன்னா நமக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு என்பது 2 தடவை போயிட்டு வர்றதில் இல்லை. அங்கே பல நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் உள்ளே இருந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இதை பற்றி இதற்கு முன்னாடி பலர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஒவ்வொரு இந்திய பிரதமர் ஆன உடனேயும் நமக்கு அந்த இந்திய பிரதமர் மனசில் ஒரு பெரிய ஒரு எண்ணம் தோன்றிடுது, பாகிஸ்தான் பிரச்சனையை நான் ஒட்டுமொத்தமாக தீர்த்து விடுவேன் என்று. மோடிக்கு இது தோணுது. அது தவறு, அது நடக்கலாம் போகிறது கிடையாது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து இன்றைக்கு உறவில் வந்து பல்வேறு மாற்றங்கள் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பிரதமருடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி நாம் பேசுகிறதே கொஞ்சம் நியாயமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு லாங் டேர்மில் தான் எப்போவுமே ஒரு ஃபாரின் பாலிசியை வந்து நீங்கள் எவாலுவேட் பண்ண முடியும். நிச்சயமாக பிரதமருடைய தொடர் அமெரிக்க பயணங்களும் அமெரிக்க உறவுலையும் மிகப்பெரிய வலு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். அந்த என்எஸ்ஜியில் சேர்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம். இப்பொழுதைக்கு இந்தியாவும்
அமெரிக்காவும் நெருங்கி பழகுது. அது கூடாது என்று நினைப்பவர்களுடைய கருத்து வேணா அவர்கள் முன்வைக்கலாம். பட் அந்த நெருக்கமான ஒரு பழக்கத்துக்கு இன்றைக்கு யார் அங்கு குடியரசுத் தலைவராக இருந்தாலும், நாளைக்கு யார் அங்கு குடியரசுத் தலைவராக வந்தாலும், தொடர்ந்து இந்த உறவில் ஏற்படக்கூடிய மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான மாற்றமாக நான் பார்க்கிறேன். இதை தவிர பல நாடுகளுமே தொடர்ந்து இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் இந்தியாவோடு நெருக்கமான உறவை பேணுவதற்குமான ஒரு அடிப்படையை எடுத்து முன்வைக்க ஆரம்பிச்சு. அதுலதான் வெளிப்படைத்தன்மை இல்லை. இத்தனை நாடுகள்ல இருந்து இவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு சொல்லுகிற போது எந்தெந்த நாடுகள்ல இருந்து எவ்வளவு வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்த வெளிப்படைத்தன்மை இல்ல. ஒரு கிளஸ்டரா ஒரு அமௌண்ட் சொல்றது அப்படிங்கறத தாண்டி இந்தந்த நாடுகள்ல இருந்து இவ்வளவு வந்திருக்குன்னு ஏன் சொல்லக்கூடாதுங்கிறதா அந்நிய நாட்டு முதலீடுகள் பற்றிய அறிவிப்புகளை தொடர்ந்து RBI வெளியிட்டிருக்கிறது. அதோடைய தளத்துல போனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். இவர் போயிட்டு வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த GIC, இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு வச்சுட்டு ஒரு நம்பர் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கிறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க பலர் MOU சைன் பண்ணுவாங்க. அதை வைத்துக்கொண்டு இங்க வந்து யார் வேணாலும் ஸ்டேட்மெண்ட் விடலாம். அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை நிலையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய இணையதளத்தில் அறிவிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையாக பணம் எவ்வளவு உள்ள வருதுங்கிறதுல என்ன வெளிப்படைத்தன்மை இல்லாம போயிருச்சு. எப்பவுமே அதுல வெளிப்படைத்தன்மை இப்ப இந்த ஆட்சியில மட்டும் இல்ல. ஏனெனில் அந்நிய செலாவணி உள்ள வருதுனாலே அதற்கான கடைசி பைசா வரைக்குமான தகவல் ரிசர்வ் வங்கியினுடைய தளத்தில் இருக்கே. அதை நீங்க பார்த்து உங்களுக்கு வேண்டிய அனாலிசிஸ் நீங்க செய்து கொள்ளலாம். கட்டாயமாக கடந்த பல ஆண்டுகள்ல தொடர்ந்து இந்த வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பிற எந்த நாட்டையும் விட, சீனாவையும் விட அதிகமாக அந்நிய முதலீடு என்பது இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மோடியுடைய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த ராஜாங்க ரீதியிலான உறவுகள், வரக்கூடிய அந்நிய முதலீடு, இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த பரஸ்பர புரிதல், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்டா இருக்கணும்னு எதிர்க்கட்சிகள் விரும்புறாங்களா? ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு சஸ்டைனபிலிட்டி அதை வந்து பார்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை இல்லையா? அதாவது ஒரு விஷயம் சரிதான். ஒரு வெளிநாட்டுக்கு சென்று ஒரு தலைவரை சந்தித்த உடனே உடனடியாக ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது தான். அப்படி ஒன்றும் எதிர்கட்சிகள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன சுட்டி காண்பிக்கிறோம்னா, உதாரணம் அமெரிக்கா பற்றி நண்பர் சொன்னார். அமெரிக்காவோடும் இந்தியா நல்லுறவை பேண வேண்டும் என்பது மட்டுமல்ல, வளர்க்க வேண்டும் என்று கூட நான் சொல்லுவேன். ஆனால் அது பரஸ்பர நலன் தரத்தக்கதாக இருக்க வேண்டும் ஒழிய நம்முடைய நலனை, நம்முடைய இறையாண்மையை விட்டு தந்து உருவாக்குகிற உறவாக இருக்கக்கூடாது. பாருங்க என்ன சிக்கல். அப்போ அமெரிக்கா போய் என்ன ஒரு கூட்டறிக்கையில் என்ன சொல்லப்படுகிறது? இந்தியா அமெரிக்காவின் ஒரு பிரதான இராணுவ கூட்டாளியாக இருக்கும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்படுது. இது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனால் இது பற்றி நாடாளுமன்றத்தில் கூட விவாதிக்கப்படலை. இதுதான் உள்ள சிக்கல். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தொலைநோக்கோடு செய்யப்படுகிற ஒரு முடிவு. இந்த முடிவை இங்கே விவாதித்து ஒரு ஒட்டுமொத்தமான கருத்தை உருவாக்கி செய்யப்படலை. அப்போ நமக்கு என்னன்னா ஒரு அவசர கதியில் இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னாதான் அங்கே வந்து அணுசக்தி விநியோகஸ்தருடைய அந்த குழுமத்தில் சேர்ப்பாங்க போல் இருக்கு. நண்பர் சொன்னார்ல, வெளிப்படையாக இப்போ தான் முத பேசியிருக்குன்னு. ஆனால் வெளிப்படையாக அமெரிக்கா பேசச்சான் செஞ்சு செயல்படுத்தாங்கிறது இன்னும் பெரிய கேள்வி. நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. ஆனால் அதற்கு உடனடியாக நாம் தந்திருக்கிற விலைகள் இரண்டு. ஒன்று, இந்த இராணுவ கூட்டாளி என்று நாம் ஒப்புக்கொண்டிருப்பது. இரண்டாவது, சில லட்சம் கோடி ரூபாயோடு சில அணு உலைகளை வாங்கி கொண்டு வந்திருப்பது. இப்போ இது பற்றியெல்லாம் நிறைய விவாதங்கள் வருது. அது பற்றியும் கூட அங்கே பேசப்படலை. ஏன்னா அதில் என்ன சிக்கல் இருக்குது? மிக முக்கியமாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த இழப்பீடு யார் தருவது? ஏன்னா என்ன செய்தி வருதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தரணும்னு வருது. இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கல். இதெல்லாம் விவாதிக்காம நீங்கள் ஒரு தொலைநோக்கோடு அமெரிக்காவோட உறவுக்கு நாங்கள் வலுப்படுத்தி கொண்டு போகிறோம், இது நல்லபடியாக பாருங்க என சொன்னால், ஆனால் நமக்கு வரக்கூடிய நட்டக்கணக்கையும் சேர்த்து பார்க்கணும்ல. திரு அருணன் சொன்னதோட பின்னாடி இருந்த இன்னொரு கேள்வியும் சேர்த்தே கேட்க வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் சுருக்கமாக, எல்லாத்துக்குமே சீனாவை தான் காரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சீனா இப்படிலாம் இருக்குது, அதனால் நாங்கள் இந்த செய்கிறோம். அது பாகிஸ்தான் பயணமாக இருக்கட்டும், இலங்கை ரீதியிலான உறவாக இருக்கட்டும், நேபாள விஷயமா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சீனா தான் மையப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த அளவுக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்கா, அந்த அளவுக்கு பலன்கள் இருக்கா அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஆமாம், எப்படி வந்து ஒரு கட்டத்தில் இருதுருவ அரசியலில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இருந்ததோ,
அதில் சோவியத் யூனியன் பிளவுக்கு பிறகு ரஷ்யாவாக அது ஆனதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஒரு துருவ அரசியலாக மாறி இப்பொழுது இருதுருவ அரசியலில் திருப்பி சீனா வந்து ஒரு பெரிய பங்கை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. அந்த சீனா அதே நேரம் தொடர்ந்து அமெரிக்காவுடன் சிநேகமாகவும் அதோடைய ஒரு எதிர்ப்பாகவும் ஒரே நேரத்தில் இப்போ பயணிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குவாண்ட்ரி, ஒரு ஒரு டவுட், நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுல. அதாவது நம்ம வந்து இன்னும் உலக அரசியலில் முதன்மை நாடெல்லாம் கிடையாது, பின்னாடி தான் இருக்கும். அப்போ தன்னை சீனாவுடன் ஒப்பிட்டு இந்தியா பல செயல்களை செய்ய பார்க்குது. இதை நீங்கள் வந்து நியாயமான கண்ணோட்டத்தில் நீங்கள் அணுகும் பொழுது இந்த பிரச்சனைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ சீனா செய்யக்கூடிய ஒன்றை நாம் செய்யணும், சீனாவுக்கு எதிராக ஒன்றை செய்யணும், சீனாவை போல செய்யணும். இந்த ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு எண்ணமும் மாறி மாறி வருது. அதன் விளைவாக இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவிலிருந்து நகர்ந்து அமெரிக்காவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது யுத்த தளவாடங்கள் வாங்குவதிலிருந்தும் அமெரிக்காவோட நெருங்கி போவதிலிருந்தும் இருக்கு. இதை பற்றிய நாடு தழுவிய ஒரு விவாதம் தேவைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை எப்படி நம்ம பார்க்கிறதுங்கிறதுல ஒவ்வொருவருக்குமான பார்வை மாற்றங்கள் இருக்கும். அரசு ஒரு திசையில செல்ல ஆரம்பிச்சிருச்சு. பி.வி. நரசிம்மராவ் காலத்திலிருந்தே இதை நோக்கிய பயணம் நகர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அதிகமாக இப்பொழுது வேகமாக நகர ஆரம்பித்திருக்கு. இது நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம ஒரு பெரிய விவாதமாக வைத்துக் கொள்ளலாம். நான் இதை இப்பொழுதுக்கு என்னுடைய பார்வையிலிருந்து இது நல்லதாக நான் நினைக்கிறேன். அருணன் ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு தெரியல. பட் இது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஒரு வளர்ந்த நாடோடு சேர்ந்து நாமளும் வேகமா பயணிக்கும் போது வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியப்படும் அப்படின்னு நீங்க வளர்ச்சி தாண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ராணுவம் முதல்ல வளர்ச்சி முதலீடுங்கிறது இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது இந்த ராணுவ உறவு நம்ம எந்த பிளாக்ல இருக்கோம், அணிசேரா நாடு, கொஞ்சம் சோவியத் ரஷ்யாவுடைய நட்பு நாடு அப்படிங்கிறதுல இருந்து இன்றைக்கு அமெரிக்க நட்பு நாடுங்கிறத நோக்கி நகர்றதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை நோக்கிய பயணம் சரியா தவறா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். மனைவியின் முட்டாள்தனமான நடவடிக்கைக்காக கணவனை குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. செய்தியோட சாரம் என்ன அப்படின்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு, இதில் அவங்க உயிரிழக்கிறாங்க. அப்போ வட்டாட்சியர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தில் கணவன் தான் தன்னுடைய உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்தார்னு அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்ற விசாரணை அப்படின்னு வருகிற போது வீட்டுக்குள்ளே இருந்து இவங்களே மண்ணெண்ணெயை ஊற்றி வெளியே வந்ததாக சாட்சிகள் சொல்லக்கூடிய அடிப்படையில் மனுதாரர் மீது எந்த விதமான தவறும் இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு அப்படின்னு பார்க்கிற போது அவருக்கு மன உறுதி இல்லாதனால அவர் தீ வைத்து கொண்டார், அவருடைய அந்த வாக்குமூலத்தில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றம் இந்த கேஸை டீல் பண்ணியிருக்கு. மன உறுதி இல்லை தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்க? அது உண்மைதான், அடிப்படையில் அது சரிதான். மன உறுதியின்மை தான் தற்கொலைக்கு காரணம். இது உண்மையிலேயே மனிதர்களை யோசிச்சு பார்க்கணும். மரணம் எப்படி வரப்போகுது, அதை தேடி நாம ஏன் போகணும்? இந்த மனோநிலை உருவாக்கப்படணும். அது பள்ளி காலத்திலிருந்தே நெஞ்சிலே ஏற்றப்படணும். அந்த வகையில் தான் நான் இந்த தத்துவ கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். நம்ம நாடு தத்துவத்திலே அந்த பின்புலத்திலேயே உருவாகி வளர்ந்த ஒரு பூமி. ஆனால் சமீப காலத்தில் தத்துவ சிந்தனை என்பது அருகி போச்சு. அல்லது என்னன்னா தத்துவம்னாலே ஆன்மீக சிந்தனை தான் என்று கொண்டு வர்றாங்க. ஒரு வகையில் ஆன்மீக சிந்தனையில் கூட இந்த கோழைத்தனத்தை போக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் கற்றுத்தரப்படுகிறதா என்று மிகப்பெரிய வினாக்குறி இருக்கு. மொத்தத்தில் மக்கள் நெஞ்சில் அந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தலாம், வீரத்தை ஊட்ட வேண்டியிருக்கு. வாழ்வை எதிர்கொள்கிற, தைரியமாக எதிர்கொள்கிற அந்த வீரத்தை, தீரத்தை ஊட்ட வேண்டியிருக்கு. அது குறைவாக இருக்கிறது என்பது உண்மை. அது ஒரு விரிந்த கேன்வாஸில் பேசப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அடிப்படையில் கணவனும் மனைவியும் இரு தனி மனித உயிர்கள் என்று பார்க்கணும். அதுவும் சரிதான். ஒரு பெண்ணினுடைய மனைவியை பெண் என்று பார்த்தா அவங்களுடைய செயலுக்கு ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சிந்தனையை, செயல்பாட்டை பொறுப்பாக்க முடியாது. இப்படி சொன்னால் சரிதான் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைய இந்திய குடும்ப முறையில் கணவன் மனைவி உறவு அப்படித்தான் இருக்கா? அப்படி இரண்டு சுயேட்சையான சுயமிக்க தனி மனித நபர்களாகத்தான் அவங்க குடும்பத்தில் இயங்குறாங்களா என்கிற கேள்வியை எழுப்பினா அங்கே சிக்கலாக நிற்கிது. பெரும்பாலும் என்னுடைய கணிப்பில் இந்த பெண்ணின் நெஞ்சிலே உருவான அல்லது உருவாகிற விரக்திக்கு, அதனால் ஏற்படுகிற கோழைத்தனத்திற்கு
அதனால் இட்டுச் செல்கிற அந்த தற்கொலை மனப்பான்மைக்கு மிக அதிகமான பொறுப்பும் காரணமாக கணவனுடைய நடத்தை இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வழக்கு பற்றி முழு விவரம் தெரியாது. அது நீதிமன்றம் அதனுடைய தீர்ப்பை ஏற்க வேண்டியது. அது மேல்முறையீட்டுக்கு போனால் அங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் கணவனுடைய பங்கு என்பது இருக்கா இல்லையா? மனைவியினுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம, இப்போ இதுக்கு முன்பு 2 நாட்கள் முன்பு ஒரு வழக்கு செய்தி வந்துச்சு. மனைவி பாருங்க ரொம்ப பிரியமாக ஒரு நாயும் குட்டியும் நினைக்கிறேன், ரெண்டையும் ரொம்ப பிரியமாக வளர்க்குறாங்க. இவர் சொல்லி பார்த்துருப்பார், இவருக்கு பிடிக்கல, சொல்லி பார்த்துருக்காப்புல, முடியாது, அந்த நாய்களை துறக்க அந்த மனைவி ஏற்கலை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பாட்டுக்கு ரெண்டையும் கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார். அந்த ஏக்கத்தில் அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டதா செய்தி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த தற்கொலைக்கு யார் காரணம்? இந்த நாய்க்குட்டிகள் மீது அந்த மனையாளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரியத்தை, அதனுடைய தீவிரத்தை இவர் உணர தவறினார். முதல் குற்றம். 2வது குற்றம், இவரே தன்னிச்சையாக முடிவெடுத்து அங்கே அந்த மனையை அந்த நாய்க்குட்டியிலிருந்து பிரிக்கிறார். இது எவ்வளவு பெரிய மன பாதிப்பை அவருக்கு ஏற்படுத்தும் என்பதை இவர் உணரல. இப்ப இங்க இந்த தற்கொலைக்கு கணவன் பொறுப்பா இல்லையாங்கிற கேள்வி வருது. அது ஒரு ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வர முடியாது, ஒவ்வொரு கேஸா பார்க்கணும் படுது எனக்கு. மன உறுதி இல்லாதவர்கள் தற்கொலை செய்துகிறாங்க, அவங்க கோழைகள், அதுக்காக அடுத்தவரை குற்றம் சுமத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்குறது? இதில் சில அன்ஃபார்ச்சுனேட் அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப வருத்தம் தரத்தக்கது முட்டாள்தனமானது மாதிரியான வார்த்தைகளை எந்த நீதிபதியும் பயன்படுத்தக்கூடாது. மனைவியுடைய தற்கொலைக்கு கணவர் காரணமாக இல்லாமலேயே கூட இருந்திருக்கலாம். இல்லை, இந்த இடத்துல அவர் ஒரு மறைமுக காரணமாகவும் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே இவருடைய தவறான வாக்குமூலம், தவறென்று இந்த உயர்நீதிமன்றம் கண்டுபிடித்திருக்கிறது. அந்த தவறான வாக்குமூலம் தான் அது கீழே இருந்துச்சு. அதாவது அவரே மண்ணெண்ணையை ஊற்றினாரு என்று இவர்கள் வாக்குமூலம் கொடுக்க, கோர்ட் அப்படி அவர் நிச்சயமாக மண்ணெண்ணையை ஊற்றவில்லைங்கிறது மட்டும் இவங்க இப்பொழுதைக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அவருடைய வாக்குமூலம் அவர் என்னை தூண்டினாருங்கிறத ஜட்ஜி டிஸ்கவுண்ட் பண்றார். ஏன்னா அது பொய் சொல்லும் பொழுது அவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதும் பொய்யானதாக இருக்கும்னு. ஒருவேளை இவர் மண்ணெண்ணை ஊற்றாமல் இருந்திருக்கலாம், ஆனால் தற்கொலைக்கு தூண்டும் விதமாக நடந்து கொண்டிருக்கலாம் நடத்தை. இதுக்குள்ள நம்ம இந்த தனிநபர் வழக்கில் இதற்கு மேல நமக்கு போக முடியாது. இது தனிநபர் வழக்கு அப்படிங்கிறத தாண்டி அலுவலகங்கள்ல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வேறு விதமான பிரச்சனைகள், இன்னொருத்தரால ஏற்படக்கூடிய வேறு விதமான பிரச்சனைகள், ராகிங் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒருத்தர் தூண்டுறாரு, இன்னொருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கிற போது இந்த தீர்ப்பு எதை முன்னிலைப்படுத்துகிறதாக இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப தைரியமா இருங்க, எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளுங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்கிறது தீர்வு இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சுட்டி காட்டுகிறதா, இல்ல இன்னொருத்தரால நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு எந்த விதமான பொறுப்பும் ஆக முடியாது அப்படிங்கிறது தூண்டி வருவங்களை இன்னும் தூண்டி வருவதாக இந்த தீர்ப்பு இனிமேல் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த போதா, எப்படி பார்க்கலாம்? அன்பார்ச்சுனேட்லி அந்த ரெண்டுமே இதுல இருக்கு. ஒண்ணு நீங்கள் உறுதியற்றவர்கள் கோழைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஆகாதீங்க, உறுதியோட இருங்க என்று சொல்லும் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் பிறருக்கு அதுல ஒரு பொறுப்புமே இல்லை, தப்பெல்லாம் உங்க மேலங்கிற மாதிரியான ஒரு பார்வையை துரதிருஷ்டவசமாக இது கொடுத்துருச்சோ அப்படிங்கிறது கொஞ்சம் வருந்தத்தக்கது. ஏன்னால் சமூக நிலை, சுற்றி உள்ளவர்களுடைய எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, எப்படி ஒருவரை ஒரு மூளைக்கு கொண்டு போய் தள்ளி அவர்களுக்கு ஒரு விரக்தி அடைய செய்து வேறு வழியே இல்லை என்றாக்கி, அப்போ வேறு வழியே இல்லைங்கிற போது தான் ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கான ஒரு ஆதரவை தருவதற்கான அமைப்புகள் இல்லாத ஒரு நிலையில இப்படி தற்கொலை செய்தவர்களை மட்டுமே காரணம் காட்டி குற்றத்தை எல்லாம் அவர்கள் மேல சுமத்துவது நியாயமற்றதாக எனக்கு. தற்கொலைக்கு முயன்றவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிற போது தற்கொலைக்கு தூண்டியவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. என்ன மாதிரியான விளைவுகளை இந்த தீர்ப்பு வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். சமூக வலைத்தளங்களில் நடக்கும் அபாயகரமான விசாரணைகள் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒரு கருத்தரங்கில் பேசும்போது சுவாதி வழக்கு தொடர்பாக பேசுகிற போது எல்லா விதமான விசாரணைகள், தீர்ப்புகள் அனைத்துமே சமூக வலைத்தளங்களில் முடிவாகிறது. நீதிமன்றத்திற்கு வழக்கு நீதிபதி இவர்தான் குற்றவாளி, இதற்கான தண்டனை இது அப்படின்லாம் முடிவு செய்வதற்கு முன்பாக எல்லாமே அங்கே சமூக வலைத்தளங்களிலேயே இறுதி செய்யப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குற்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுப்பதால் சமூக ஊடகங்கள் இணையத்தை கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு
இன்னொரு நீதிபதி முருகேசன் வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இந்த இரு நீதிபதிகளுடைய இந்த கருத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? அது உண்மைதான். அதாவது இது வந்து சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்னாடியுமே மக்கள் இந்த பப்ளிக் ட்ரையல்ஸை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு குற்ற நிகழ்வு நடந்த உடனேயே அதை பற்றி தெருவோரங்களில் தேநீர் கடைகளில் தொடர்ந்து பேசுவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அலுவலகங்களில். ஆனால் அதோடைய பரப்பு வந்து குறைவாக இருந்தது. நம்ம ஒரு 4 பேர் பார்த்து சந்தித்து அவன் கொலை பண்ணியிருப்பாயா அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த சமூக வலைத்தளம் என்ன பண்ணிருச்சுன்னா 2 முக்கியமான ட்ரெண்டை உருவாக்கிச்சு. ஒன்று, இப்படி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு பதிவு ஒன்று இருக்குது. 2வது, அந்த பதிவு வந்து விரிவாகுது. பலர் அதன் மேலே கமெண்ட் சொல்லி 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 நகர்ந்து 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 போய் அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு இல்லையா, அதன் மீது ஒரு அழுத்தத்தை சுமத்துது. பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்பட்டு அது இந்த அளவுக்கு சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒரு தீவிரத்தன்மை அடைந்த உடனே நீங்கள் அதை பேசாமல் இருக்க முடியாது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பற்றி பேசுது. அப்போ இந்த வர்ச்சுவல் ட்ரையல் அப்படிங்கிறது ரொம்ப பரந்துபட்ட தளத்துக்கு போய் ஒரு அழுத்தத்தை இந்த செட்டப்பில் இருக்கிற அனைவர் மீதும் சுமத்துது. அது காவல்துறை மீது, நீதித்துறை மீது. இது இது ஆபத்தானது. ஆனால் இது அவ்வளவு எளிதில் தடுக்க முடியாது. இது வந்து உலகம் முழுவதும் இது நடக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இது மாறிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு வந்து நீதித்துறைக்காகலாம் பொறுத்து இருக்கிறதுக்கான எண்ணமெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு உண்மை மீது பொறுத்திருந்து உண்மை என்ன என்பதை பார்ப்போம்ங்கிற ஆர்வமும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது, அதற்கான ஒரு ஊடகம் கிடைத்து விட்டது என்று செயல்படுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நண்பர் சொல்வது சரிதான். மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை முழு சமூகத்தின் மீதும் கூட இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்குகின்றன. ஆனால் அதுவே வந்து அதை கரெக்ட் பண்ணவும் முயற்சி செய்கிறது என்றும் நான் பார்க்குறேன். சரி செய்யவும் முயற்சி செய்யுது. உதாரணமாக சுவாதி வழக்கை எடுத்துக்கோங்க. போலீஸ் வந்து குற்றம் சாட்டலை இன்னும் ஒருத்தர் மீது, இவர்தான் கொலை செய்தவர் என்று. ஆனால் சில நபர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி இவர்தான் அந்த பயங்கரத்தை செய்தவர் என்று ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், அது என்ன நியாயம் என்று இதே சமூக வலைத்தளங்கள் அந்த நபர்களை நோக்கி சுட்டு விரலை நீட்டின. இது என்னங்க நியாயம்? போலீஸ் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னும் யாரையும் பிடிக்கல, இவர்தான் குற்றம் செய்தவர் என்று குற்றம் சுமத்தல, நீங்களா இந்த முடிவுக்கு எப்படி வரலாம் என்று ஒரு பிடிபிடின்னு பிடிச்ச உடனே அந்த நபர்கள் பின்வாங்க வேண்டிய அவசியத்தை உருவாக்கின. இப்படி ஒரு நல்ல காரியமும் நடக்குது. ஆனால் அவர் சொன்னது போல அந்த சில பேர் வந்து ஒருத்தரை வந்து சொல்வதற்கும் இந்த முகநூல் தான் இடம் தந்துச்சு. அப்போ நாம தான் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதில் வந்து மிக அற்புதமான ஒரு விஷயமா தெரியுதுங்க இந்த சமூக வலைத்தளம் என்பது. இப்போ என்னை பொறுத்தவரையெல்லாம் நம்முடைய கருத்துக்களை உடனுக்குடன் சொல்ல வாய்ப்பு இருக்கே. நான் ஒரு பத்திரிகைக்கு எழுதி அதை அவங்க போடுவாங்களா இல்லையா என்று காத்திருந்து அந்த அந்த ஒரு வகையான அந்த ஒரு ப்ரெஷர் ஏற்படுதில்லை எனக்குள்ள, அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கை வேணாம் ஐயா, என் கருத்தை நான் உடனடியாக காலையில் பூராத்தையும் படித்து பார்த்துட்டு பத்திரிகைகளை பார்த்து என்னுடைய முகநூலில் என்னால் பதிவு செய்ய முடியுது. ஒரு சில 1000 பேர் பார்க்குறாங்க. அவங்க கருத்துக்களையும் கூட என்னால் உடனடியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஒரு ஃபீட்பேக்கு உடனே கிடைக்குது. இது ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்திரிகை நடத்துகிற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ லட்சக்கணக்கான சிறு பத்திரிகைகள் ஓடிட்டு இருக்கிற மாதிரி வருது. ஒரு பெரிய சுதந்திரம், ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான இன்னொரு பரிமாணம் கிடைச்சது போல எனக்கு படுகிறது. ஆகவே இந்த பாசிட்டிவ் சைடை, இந்த ஒரு உடன்மறை அந்த பகுதியை நாம் அங்கீகரிக்கணும். நம்ம என்ன அங்கீகரிக்கிறது, வாழ்க்கை அங்கீகரித்து போயிட்டு இருக்குது. ஒருத்தர் எழுதியிருப்பது போல தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாயிடுச்சு பல பேருடைய வாழ்க்கையில். ஆனால் அதனுடைய அந்த மோசமான பகுதியை நாம் வந்து நீக்கலைன்னா, சரி செய்யலைன்னா, இதில் மிகப்பெரிய சிக்கல்கள் பலருக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் சந்துரு அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ இதே சுவாதி வழக்கில் இப்போ போலீஸ் வந்து குற்றம் சாட்டி ஒருத்தரை கொண்டாந்துருக்கு. இப்போ ஒரு பக்கம் என்ன வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் தான் குற்றவாளி, இவர் மீது கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருப்பது போல் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியது, இவரை போன்றவர்களெல்லாம் சுட்டு தள்ள வேண்டியதான், இதுக்கே விசாரணைன்னு சொல்லி இவங்களே தீர்ப்பெல்லாம் கொடுப்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இவர் தான் குற்றவாளியா அப்படி என்பதுக்கு வேறு சில விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வேற மாதிரி முன்வைக்கிறாங்க. இப்போ அவர் சொல்வது போல ட்ரையல் விசாரணை என்பது எப்படி நடக்குது என்றால் முகநூல்களில் நடந்து கொண்டு இருக்கு. இது முறையான முறையில் நடப்பதாக நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன். ரொம்ப வினோதமாக நடக்கிறது.
இங்கேயும் பொறுப்புணர்வு என்பது தேவைப்படுது. அதை விட மிக முக்கியம், அங்கே நீதியரசர் அந்த முருகேசன் அவங்க சொல்லியிருக்கிற மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, அந்த பட்டமளிப்பு விழாவில் பாருங்க, அது உண்மையிலே அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த இணையதள குற்றங்கள் பெருகி கொண்டு வருகின்றன. 2011 வெறும் 13,301 இருந்தது, 2015 3 லட்சமாக உயர்ந்திருக்கு. 4 ஆண்டுகளில். இது எத்தனை மடங்கு என்று என்னால் போட முடியல. அவர் என்ன சொல்றார், உலக அளவில் இந்த குற்றங்களில் இந்தியா 3வது இடத்துக்கு வந்திருக்கு. இது என்ன எவ்வளவு பெரிய சிக்கல். அப்ப லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட போறாங்க. அதுல ஒரு விஷயம் தான் சேலம். ஒரு பெண் அவங்கள பழி வாங்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக அவங்களுடைய முகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு ஆபாசத்தை போலியாக உருவாக்கி வெளியிட, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல், நம்ம ஏற்கனவே பேசியது போல, அது உன்னுடைய உடம்பே அல்ல, அதை பத்தி கவலைப்படாத, எதிர்த்து நில், இது என்னுடைய உடல் அல்ல, இது ஒரு அயோக்கியத்தனம், இதை நான் அம்பலப்படுத்துகிறேன் என்று துணிவு அந்த பெண்ணுக்கு வரவில்லை. அதுக்கு வேறு சில காரணங்களும், போலீஸுக்கு போயும் கூட அது நடைபெறவில்லை. அதை பற்றி அவர் விரிவாக எழுதியிருக்கார். பட் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது, ஒரு பெண்ணுடைய வாழ்வே அநியாயமாக முடிந்து போனது, அகாலமாக முடிந்து போனது. இந்த அளவுக்கு கூட அது போகலாம் என்றால், இந்த டார்க்கர் சைட், இந்த இருண்ட பகுதி இருக்கே, இணையதளத்தின் இருண்ட பகுதி, அதை மூடுவதற்கான ஒரு ஏற்பாடு என்பது மிக அவசியம். இந்த வகையில் சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அமித்குமார் சிங் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையும் மிக முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன். நீதிமன்றம் கொடுத்த அழுத்தம், அப்புறம் காவல்துறை விசாரணைகள், இது மாதிரி எல்லாத்தையுமே பொதுத்தளங்களில் கேள்வி கேட்கக்கூடிய, நியாயமான விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த அங்கீகாரத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். இது ஏன் இந்த படம் இப்போ வெளியில் வந்தது, இவ்வளோ நேரம் தையல் போட்டிருந்தவர் எப்படி பேசுறாரு, அந்த மாதிரியான அழுத்தங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விசாரணைக்கு, அது வெளியில உண்மையாக நடக்கக்கூடிய விசாரணைக்கு ஏதோ ஒரு விதத்திலையாவது இது உதவி செய்யும், இந்த வழக்கை பல்வேறு கோணங்களில் புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பார்க்கலாமா? இல்லை இந்த மாதிரியான அழுத்தங்கள் வரத்தான் செய்யும், இந்த நீதிமன்றங்களோ இல்லை காவல்துறையோ இதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை, அவர்களுடைய கடமையை அவங்க செய்ய தான் வேணும், அது எந்த அளவில் அது சரியா இருக்கும் அப்படிங்கிறத சாட்சிகளின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அதை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இல்லை, இது சமூக வலைத்தளங்கள் ஒரு விதத்தில் சமூகத்தை அப்படியே கண்ணாடியாக பிரதிபலித்து காண்பிக்கிற ஒன்றாக பார்க்கணும். அவர்களில் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாகவும், அதே சமயம் பல கேள்விகள் அபத்தமாகவும் அநியாயமானதாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காவல்துறையும் நீதித்துறையும் இந்த சமூக வலைத்தளங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப தங்களை கொஞ்சம் தகவமைத்துக் கொள்வது முக்கியமாகிறது. முதல்ல இது போன்ற வழக்கில் எப்படி பொறுப்போடு நடந்து கொள்ளணுங்கிறத காவல்துறையில் சில குறைபாடுகள் இருக்கிறத நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். அவர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் அவங்க ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். அது அதில் வழக்கு சம்பந்தமாகவோ இல்லை உள் விஷயங்கள் சம்பந்தமாகவோ எதையுமே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே வந்திருக்கக்கூடாது. அவர் கழுத்தறுபட்ட நிலையில் அதெல்லாம் எப்படி வெளியில் வந்தது என்று சமூக வலைத்தளங்களில் சிலர் கேள்வி கேட்பது ரொம்ப நியாயமானது தான். எப்படி அது வெளியில் வந்தது? காவல்துறை சேர்ந்தவர்கள் ஃபோட்டோவை எடுத்துட்டு அதை யார்கிட்ட கொடுக்குறாங்க? இது மாதிரியாக ரொம்ப ரொம்ப கவனமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இங்கே பின்பற்றப்படலை. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்கு, அதனால் நமக்கு இந்த பல விஷயங்கள் வெளில தெரிய வருது. இந்த மாதிரி ஒன்று எவ்வளவோ வழக்கில் காவல்துறைக்கான பொறுப்போடு அவர்கள் நடந்து கொள்ளலை. அது நம்ம இன்றைக்கு கேள்வி கேட்கறது நியாயமானது தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரம் இதே சமூக வலைத்தளம் ரொம்ப புண்படுத்தக்கூடிய மாதிரியான பல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு. ஏன்னா இது யார், நம்ம மக்கள் இப்படிப்பட்ட பேசுகிறவர்கள் தானே. நம்ம மக்கள் ஓவர் நைட் ஒரு டூல் நமக்கு கிடைக்கிது, ஃபேஸ்புக் என்று ஒன்று கிடைக்கிறது, இணையம் என்று ஒன்று கிடைக்கிறது. அது நம்ம எந்த விதத்தில் மேம்படுத்தப்பட்டவர்களாக மாற்றுது, மேம்பட்டவர்களாக மாற்றுது? நம்ம ஒன்றும் மேம்பட்டவர்கள்லாம் கிடையாது. புரளி பேசுறது நமக்கு கைவந்த கலை. அது நமக்கு ஒரு ஒரு ஊடகம் கிடைத்த உடனே அதில் நம்ம எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம், அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்போ இது இன்னும் பலரை காவு வாங்க போகிறது. இல்லை, அதுதான் திரு அருணன் சொல்றாரு. அது எல்லாத்தையுமே புரளி, எல்லாமே யூகங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகள் அப்படின்னு நிராகரிச்சிடலாமா? இல்லை இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அப்படியே நடந்தது, இப்படியே நடந்தது, அந்த படம் ஏன் வெளியிடப்பட்டது, இவ்வளவு நேரம் இவர் ஏன் இதை செஞ்சாருன்னு அந்த கேள்வி கேட்கக்கூடியது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உதவி செய்யும். நான் ரெண்டுமே சொன்னேன். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு நோக்கி போகிறவர்கள் எழுதக்கூடிய எழுத்தில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். அது யாரையும் முடிந்தவரை புண்படுத்தாமல் போகுவது.
ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்க இந்த சுவாதி வழக்கில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பலவற்றை பார்க்கும் பொழுது அதுல சொல்ல கூசக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அசிங்கமாக எழுதுவதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இங்க மட்டும் இல்லை, ஜாதி சார்ந்த சண்டைகள் வழக்குகள் எல்லாவற்றை பற்றியும் பேசும்பொழுது மக்கள் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி வரைக்கும் முதிர்ச்சியோடும் பொருளி பேசக்கூடிய மாதிரியும் ரெண்டும் சேர்த்தே தான் எழுதிட்டு இருக்காங்க. ஒருவரே எழுதுறாரு நான் சொல்லலை, நான் ஒட்டுமொத்த எழுத்துக்கள் அவர்களுடைய யார் எழுதினார்கள்ங்கிறத தள்ளிவிட்டு பார்க்கும் பொழுது அப்ப இதுல வருத்தம் தரத்தக்க நிகழ்வுகள் நடக்குது, முதிர்ச்சியான பொறுப்புள்ள விஷயங்களும் நடக்குது. இப்படித்தான் இருக்கும். ஒரு கருவி நமக்கு கிடைச்ச உடனே அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் மக்கள் அனைத்து விதமாகவும் பயன்படுத்துவார்கள். குற்றச்செயல்களுக்கு இதை பயன்படுத்துவது ரொம்ப சர்வசாதாரணமா. முன்ன அசிங்கமா தெருவில் ஒரு பொண் மேலு காதலிச்சு அது காதல் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவ கெட்டவ அப்படின்னு ஒரு தெருவில் பரப்புறவன் இன்னைக்கு மார்பிங் வரைக்கும் கொண்டு போவதுக்கு இதே இணையம் தான் உதவி செய்யுது. 2 கிளிக்கு முகத்தை கட் பண்ணு, உடல்ல சேரு, பப்ளிஷ் பண்ணு, முடிஞ்சு போயிருச்சு. என்ன அதே மாதிரியான ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அருணன் சொன்ன மாதிரி ஒரு நபரை பத்தின தவறான செய்தி பரப்பும் பொழுது அதை எதிர்த்து கேள்வி கேட்டு இது நியாயமா அப்படிங்கிற அந்த நியாயம் கேட்கக்கூடிய செயலும் நடக்குது. அப்ப இது இணைய குற்றங்களும் இந்த திருட்டு, இந்த இவர் நீதிபதி முருகேசன் சொன்ன மாதிரியான இணைய குற்றங்கள் பல மடங்கு அதிகரிக்குது. இதை நம்ம இந்த சொசைட்டி இதை எப்படி உள்வாங்கி கெட்டதை குறைத்து நல்லதை அதிகப்படுத்துறதுங்கிறதுக்கு நமக்கு சில ஆண்டுகள், சில 10 ஆண்டுகள் கூட ஆகலாம். சமூக வலைத்தளங்களை தடை செய்ய முடியாது அப்படின்னு நீதிமன்றங்கள் சொன்ன பிறகு தணிக்கையை செய்யறது அப்படிங்கிறது இயலாத காரியம் அப்படின்னு அரசாங்கங்கள் சொல்லிவிட்ட பிறகு ஒவ்வொரு தனி மனிதனுக்கான பொறுப்பு அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதுதான் சுய கட்டுப்பாடு என்பதுதான் முக்கியம். நண்பர் சரியா சுட்டி காண்பித்தது போல நமக்கு ஒரு புதிய கருவி கிடைச்சிருக்கு. அதனுடைய ரீச், அதனுடைய பரப்பு என்பது மிக அகலமானது. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிற விதம் குறித்து நமக்கு நாம யோசித்துக் கொள்ளணும். இது ரொம்ப மகிழ்ச்சியோடு நம்ம வரவேற்றோம். இதில் கட்டுப்பாடு கிடையாது, இதில் அவதூறு விஷயத்தை கூட நாங்கள் போக முடியாது, ஆகவே அந்த ஒரு சரத்தையே நீக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது எல்லாத்தையும் வரவேற்றோம். ஆனால் அத்தகைய ஒரு சுதந்திரத்தை இந்த நாடு நமக்கு தரும் பொழுது, நீதிமன்றம் நமக்கு தரும் பொழுது, அதை பயன்படுத்துவதிலே சமூக பொறுப்புணர்வு வேண்டும் என்பதை நாமே நமக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். அப்படி இருக்கா என்பதுதான் கேள்வி. அதை உருவாக்குவதற்கு அவர் குறிப்பிட்டது போல சில காலம் ஆகலாம். ஆனால் அதற்கான சில லீட், அதற்கான சில வழிகாட்டுதல்களை சிலராவது கொடுக்க வேண்டும். அதை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் முன் கொடுப்பாங்க என்று நம்புகிறோம். சில பேர் ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த வகையில் உதாரணமாக இந்த முகநூலுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அந்த நிறுவனத்துக்கு என்கிற கேள்வியையும் அந்த சேலம் அந்த கண்காணிப்பாளர் மிக அருமையாக இதில் எழுதியிருக்கிறார். இதில் இதனுடைய முழு விவரங்கள் சரியா தப்பா என்று எனக்கு தெரியலை. ஆனால் நிச்சயமாக ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கு என்பதையும் என்னாலே உணர முடியுது. ஏன்னா முகநூலில் சில செய்திகள், சில படங்கள் எல்லாம் எப்படி வருது என்று என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியல. ஏன் இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடாது என்று. இப்போ இந்த கண்காணிப்பாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்ணின் முகத்தையும் இன்னொரு பெண்ணினுடைய உடலையும் இணைச்சு போடுகிற இந்த வேலைகளை எல்லாம் தடுக்கிற அதிகாரம் இங்க உள்ளூர் போலீஸுக்கு கிடையாது. இதை நாங்கள் அந்த முகநூல் அதனுடைய தலைமையகம் ஏதோ ஒரு நாட்டில் இருக்குது, அங்க போய் நாங்க தகவல் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்தியாவோட எந்த போலீஸுக்குமே கிடையாது, எந்த அமைப்புக்குமே கிடையாது அப்படிங்கறத அவருடைய வாதம். இப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை, கிரைம் பிரான்ச்ல சைபர் கிரைம்னு ஒண்ணு இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்றாரு. ஆனா அவங்க சில முயற்சி பண்ணாங்க. அவரை சொல்ல வருவது, நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், உடனடியாக பலன் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று. ரெண்டாவது, எல்லாமே எங்க கையில இல்லை என்கிற அந்த சொல்லுகிற விஷயம் சரிதான் எனக்கு படுது. ஏன்னால் இது ஒரு சர்வதேச அமைப்பு, அதனுடைய தலைமையம் எங்கேயோ இருக்குது. இந்த மாதிரி ஒரு குற்றவாளி இருக்காரு, அவர் இந்த மாதிரி இந்த சைபர் குற்றத்தை, இந்த இணையதள குற்றத்தை புரிஞ்சிருக்காரு, ஆகவே அதை தடுப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்கள் என்று கேட்டால் பதில் வரவே காலதாமதம் ஆகுது. பிறகு குற்றத்தை தடுப்பதற்கு காலதாமதம் ஆகுது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை அவர் இதில் எழுப்பி இதில் இந்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்பது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. இது மிக முக்கியமான விவாத பொருளாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா சொன்னா, முகநூலில் அல்லது இதர இணையதளங்களில் எழுதுகிறவருக்கு சுய கட்டுப்பாடு, சமூக பொறுப்பு. இன்னொரு புறம் இந்த இணையதளங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச அமைப்புகள் இருக்கே, அவங்களுக்கும் பொறுப்புணர்ச்சி வேண்டாமா? மூன்றாவது, இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? இந்த 3 விஷயங்களையுமே இந்த கட்டுரையில் அவர் கொண்டு வந்திருக்கார். நிகழ்ச்சியில இறுதி பகுதியில் இருக்கும். கொஞ்சம் சுருக்கமான உங்களுடைய பதில்.
கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கு, நீங்க சுய கட்டுப்பாடோட இருங்க அப்படின்னு அறிவுரை சொல்லலாம். ஆனா அதை மீறுகிற போது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அரசாங்கத்துக்கு வேணும். ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுரையில வெளிப்படுத்தக்கூடிய விஷயம், அந்த காவல் கண்காணிப்பாளருடைய கட்டுரையில் இருக்கக்கூடிய விஷயம், எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு போட்டோவை அப்லோட் பண்றதுக்கு ஆகக்கூடிய இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கும் அது மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு 1 மாத கால அவகாசத்திற்கும் இடையில உயிர் பலிகள் தான் நடக்குது. அடுத்த உயிர் போகிறதுக்கு முன்னாடியாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் தான் ஒப்படைச்சிருக்கிறார். இது எந்த அளவுக்கு அபாயகமானதா இருக்கு? இல்லை, இது உண்மைதான். இது இந்தியாவுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, உலக நாடுகள் அனைத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. ஃபேஸ்புக் போன்ற ஒரு அமைப்பு பல நாடுகள்லையும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு தனி அமைப்பாக ஆகி போயிருச்சு. அப்போ வெவ்வேறு நாடுகளும் இந்த மாதிரியான நிறுவனங்கள், கூகுள், ஃபேஸ்புக் போன்றவர்களோடு உட்கார்ந்து பேசி விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கான என்ன அமைப்புகளை உருவாக்கணும், என்ன வழிமுறைகளை உருவாக்கணுங்கிறத பேசணும். அதில் இந்த காவல்துறை கண்காணிப்பாளருடைய இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். தனிநபர்களுக்கே தங்களை பற்றி அவதூறாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய, தங்களை பற்றிய படங்களை பிரசுரிக்கக்கூடிய பக்கங்களை முடக்குவதற்கு அங்கே ஒரு செட்டப் ஒன்று இருக்கு. அதுக்கான அந்த கால இடைவெளியை வேகப்படுத்துறது எப்படிங்கிறத பார்க்கிறது ஒன்று. சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய அமைப்புகள், காவல்துறை, இந்தியாவின் அனைத்து காவல்துறைக்குமாக மொத்தமாக விரைவாக அவர்கள்ட்ட பேசி, அங்கே லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கணும். அவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்களுக்கு ஒரு ஹாட்லைன் ஒன்று இருக்கணும், தேவை என்பது முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான சட்டங்களை இந்திய அரசு இயற்றி ஃபேஸ்புக் போன்ற அமைப்புகளோட பேசி இதை செயல்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.